ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலை கேட்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வானாதி வானம் கொள்ளாதவர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி உலக ரீதியாக பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு நபரை குறித்து சிலர் பேசி கொண்டு இருப்பார்கள். அவரிடத்தில் போனால் என்று சொன்னால் உனக்கு உதவி செய்வார், அவர் ரொம்ப நல்லவர், அவர் எந்த நேரத்தில் போய் எந்த உதவி கேட்டாலும் உனக்கு செய்வார். ஒரு இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாவற்றையும் செய்வாருங்க, அவர் எல்லாருக்கும் தான தர்மம் செய்கிறவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டாட்டா அவரை குறித்து கேள்விப்பட்டீங்கன்னா, டாட்டா ரத்தன் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால், அவர் அநேகருக்கு உதவி செய்கிறவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சம்பாதிக்கிறதிலே அதிகமான பணங்களை மற்றவர்களுக்கு செலவு பண்ணுவார், ஏழை எளிய மக்களுக்கு செலவு பண்ணுவார். அப்படி அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே அவர் பலருக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். அதை அவரை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அவர் ரொம்ப நல்லவருங்க, அவருக்கு வர லாபத்தில் எல்லாவற்றையும் அவர் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறார் சொல்லி இப்படி பலர் பலவிதமாக சொல்லுவார்கள். எதற்காக என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் நடந்து கொண்டதை குறித்து அவர்களுக்கு தெரிகிறது, அதை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள், அதை பார்க்கிறார்கள், அதை குறித்து பேசுகிறார்கள். ஆகையினாலே இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நாம் இப்படி உலகத்திலே பலர் பார்க்க முடிகிறது. அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் எனக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாருங்க, அவரால் தாங்க இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். மிக அவர் நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறது. அவர் தான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை எடுத்து கொடுத்தார், அவர் தான் என் குடும்பத்திற்கு உதவி செய்தார், அவர் தான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்தார். அவரை பார்த்தாலும் எல்லாரும் உடனே செய்து விடுவார்கள், அவர் அவ்வளோ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த உலக ரீதியாக நடக்கிற இந்த காரியங்களுக்காக அநேகரை நாம் பாராட்டுகிறோம். அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தெய்வம் போல வந்தாருங்க, கடவுளை போல உதவி செஞ்சாருங்க. இவர் மாத்திரம் வரலன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்களால் ஒன்றும் செஞ்சிருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி பலரை இந்த உலகத்திலே பலர் பலவிதமாக இந்த உலகத்தில் செய்கிற உதவிகளுக்காக அநேகர் சிலர் இப்போ போற்றுகிறார்கள். ஒரு அரசியல் தலைவரை எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு கடந்த நாட்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், என் தாய் ஒரு வீட்டு வேலை செய்கிறவள், என்னை இந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறார் அவர் என்று சொல்லுகிறார்கள். உலக ரீதியான ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு பாராட்டை சொல்லுகிறார்கள். என் தாய் இந்த நிலைமையில இருந்தால், ஆனால் என் குடும்பம் எப்படிப்பட்டது இருந்தது, இன்றைக்கும் நான் ஒரு நல்ல ஒரு பதவிக்கு வந்துவிட்டேன், ஆனாலும் என் தாய் வீட்டு வேலை செய்கிறவர்களாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படி இந்த உலக ரீதியாக உலகத்திலே பல காரியங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படி உதவி செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேகர் இந்த மத்தியானத்திற்கு சாப்பாடு கிடைக்குமா என்று சொல்லி என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் வெயிட் பண்ணும் பொழுது ஒருவர் பார்த்து பேசுகிறார், என்ன இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, வந்துடுங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவாங்க, இந்த நேரத்தில் கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி. அப்படி
பலர் ஏதாவது உதவி செய்வார்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இதெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த மக்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்களிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தன்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே உள்ள மக்கள் அநேகர் உண்டு. அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு சாலை ஓரங்களிலே இருக்கிறவர்களுக்கும் சரி, இன்றைக்கு பல துன்பத்திலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, சில நியாயம் கிடைக்கிறது. அப்படி சில மக்கள் இருக்கிறதுனால்தான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக ரீதியான இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவைகள் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதை செய்கிறவர்களை நாம் மிகவும் உயர்ந்த நிலையில வைத்து பாராட்டுகிறோம். அதே போலதான் இந்த சம்பவத்திலே வருகிறவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், இந்த உலகத்தையே ஆளுகிறவர். அவரை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த உலக ரீதியாக சொல்லப்படுகிற காரியங்களுக்காகவே நாம் மற்றவர்களை பாராட்டுகிறோம். இவர் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் எனக்கு இன்றைக்கு இந்த சுகம் கிடைத்திருக்காது. இவர் மூலியமாக நான் போகவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருந்திருக்கும். இவர் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைத்திருக்காது என்று சொல்லி பலர் பலவிதமாக இந்த உலகத்திலெல்லாம் பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறவர் யார் என்று கேட்டால், அவர் மிகப்பெரியவருங்க. அவர் மிகப்பெரியவர். அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. ஆகையினாலே இந்த நாளிலே இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிற வார்த்தை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அவரை நாம் காணவில்லை, ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறது, இந்த வேத வசனங்களை தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும். கர்த்தர் நம்மளை வழி நடத்தணும். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ரீங்காரம் இடணும். பிரியமானவர்களே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நபர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். இதில் வருகிற பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். நீங்க வேதகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேக பரிசுத்தவான்கள் எப்படி பரிசுத்தவான்களாய் இருந்தார்கள், எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்கள், எப்படி இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற இந்த வேத வசனத்தில் இருந்து இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவரால் என்ன செய்ய முடியும், இவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை நாங்கள் புரிந்து கொண்டு இதன்படி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இது எப்படிப்பட்ட வசனம் ஆண்டவரே, எப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உம்முடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீங்கள் இடைப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க இருக்கிற வசனம், தலைப்பு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இட்ஸ் கீ வேர்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர்
என்ன சொல்றது, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. 7வது வசனம், ஜாதிகளின் ராஜாவே உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. இந்த உலகத்திலே நாம் பலர் உதவி செய்கிறதை பார்த்தோம், எல்லோரையும் நாம் பார்த்தோம். இங்க என்ன சொல்லப்படுகிறது? உமக்கு ஒப்பான எந்த ராஜா கூட கிடையாது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் இவர் யார் என்பதை தியானிக்க வேண்டும். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு வரவில்லை என்று சொன்னால், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று சொன்னால், ரோமர்களை எடுத்து வாசித்து பாருங்கள். 7வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். நாம் அவர் அறிகிற அறிவு இருந்தது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம், அவரை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒப்பானவர் யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது இந்த உலகத்துல. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, அவர் பெரியவர், இஸ் அ கிரேட் மேன். அவர் பெரியவர். இன்றைக்கு நம் உலகத்திலே பார்க்கிற எந்த உதவிகளா இருக்கட்டும், எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், அவரை எல்லாரை காட்டிலும் அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய நாமம், உமது நாமமே வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. இயேசு என்ற நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உள்ளதுங்க. பிசாசு அவரை பார்த்து ஓடினான். பிசாசு அவரிடத்தில் சோதிக்க வரும்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து வார்த்தையினாலே விரட்டி அடைத்தார். பிரியமானவர்களே, இங்கு சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் வல்லமை உள்ள நாமம். அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அப்போ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, அவருக்கு ஒப்பானவர் இல்லை. அவர் பெரியவர். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது என்பதை குறித்ததான நாம் இன்று 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது அவர் பெரியவர், அவர் ஒப்பானவர் இல்லை. 2வதாக அவர் பெரியவர். 3வதாக அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த தலைப்பு வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இந்த நாளிலும் இந்த ஒப்பானவர் என்ற அந்த முதலாவது, உமக்கு ஒப்பானவர் இல்லை, அந்த எரேமியா 10:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, யாத்திராகம் 15:11 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்தவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாருங்க. செங்கடல் பிளக்குதுங்க, யோர்தான் நதி அப்படியே குவியலா நிற்குதுங்க. அதனால தான் இந்த வசனத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையே. காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன் இந்த உலகத்திலே இல்லையே. ஒரு வேலை வாங்கி கொடுத்துடலாம், ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம், ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாம், அல்லது மருத்துவமனையிலே சேர்த்து அவர்களை சுகப்படுத்தி விடலாம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து விடலாம். கடலை பிளக்க முடியுமா பிரியமானவர்களே? செங்கடல் பிளக்குதுங்க. இன்றைக்கும் வரலாறு இருக்குது. அது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அந்த கடலிலே அந்த இடத்துல அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வந்த அந்த வண்டிகள், சாரட்டு வண்டிகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தேவன். அதற்காகத்தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே இல்லையே. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் இவரை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம், இவரை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எழுத வேண்டும் என்று சொன்னால் உலகம் கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்படியாய் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நாம் துதிக்கிற தேவன் யார்? அவர் ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எந்த மனிதன் அல்ல அவர், அவர் தேவன். எல்லா மனுஷனுங்களும் மாயை தான், எல்லா மனுஷர்களும் பொய்யர் தான், எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு லிமிட் தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர் கடலை பிளக்கிறவர், காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை அதட்டலாம், தனக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களை அதட்டலாம், என்ன ஒண்ணு செய்யலாம். ஆனா நீ காற்று கிட்ட போய் நின்றுகிட்டு இறையாதே என்று சொல்ல முடியுமா? காற்றை அமைதலாக என்று சொல்ல முடியுமா? அந்த அதிகாரம் யாருக்குங்க? இந்த உலகத்தையே படைத்த ஒருவருக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம். அதுதான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு ஒப்பானவர் யார்? தீர்க்கதரிசி சாதாரணமா சொல்லலைங்க. அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது என்பதை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவர் அன்றைக்கு தீர்க்க தரிசனம் யாருக்கு விரோதமாக சொல்லுகிறார்? ராஜாக்களுக்கு விரோதமாக சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம். எதற்காக? கடவுள் என்ன சொல்லுகிறார் அதை செய்கிறவர் தான் தீர்க்கதரிசி. காம்ப்ரமைஸ் பண்றவர் தீர்க்கதரிசி அல்ல. பணத்துக்கு ஆசைப்படுகிறவர் தீர்க்கதரிசி அல்ல. சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறவர் தீர்க்கதரிசி அல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரை குறித்து சொல்லுவார்கள், அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இந்தியாவில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குமா. அவர் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே இந்தியாவில் இருந்தாலும் ஒரு ரூமுக்குள்ளே தான் இருப்பேன், மீட்டிங்குன்னா வருவேன், அதோட ரூமுக்கு போயிடுவேன். நான் அமெரிக்காவுக்கு போனாலும் என்ன பண்ணுவேன், ரூமுக்குள்ளே தான் இருப்பேன், ஜெபிச்சு கொண்டு இருப்பேன், மீட்டிங்க்கு வெளியில் போவேன், திரும்ப வந்துடுவேன். எனக்கு அமெரிக்காவும் ஒன்று தான், இந்தியாவும் ஒன்று தான், நான் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜாக்கள் செய்கிற அநியாயங்களை, ராஜாக்கள் செய்கிற தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்திலே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியாய் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிப்போம், பாருங்க. 1 ராஜாக்கள் 8:23 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற போது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. வானத்திலேயும் கிடையாதான், பூமியிலேயும் கிடையாதான் அவருக்கு ஒப்பானவர். நிறைய தேவர்கள் சொல்லப்படுகிறார்கள். எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அவர். இந்த உலகத்திலே கீழேயும் சரி, மேலேயும் சரி, பூமியிலேயும் சரி, வானத்திலையும் சரி, அதுக்கு மேலே சரி, ஒருவரும் அவருக்கு ஒப்பானவரே கிடையாது. அதனால தான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. அதனால தாங்க அவரால் எல்லாவற்றையும் சாதாரணமாக செய்ய முடியுதுங்க. சும்மா தலைவலிக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி செத்து போனோன்னு எழுப்புறாரு. அவனுக்கு தலைவலிங்க, டாக்டர் பார்த்து சொல்லுவார், அவனுக்கு தலைவலி, அவனுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க சரியாயிரும். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு இதனால் ஜுரம் வந்துருக்குது, ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, அவனுக்கு சரியாயிரும். ஆனால் இங்கே செத்து போனோடனே சாதாரணமாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எழுப்புற மாதிரி எழுப்புறாரு. கண்ணு தெரியாதவனை சாதாரணமாக ஜஸ்ட் அப்படி தொட்டு உடனே குணப்படுத்துகிறார். அதுதாங்க, அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் எத்தனை டாக்டர்ஸை போய் கேட்டு பாருங்கள், அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த காரியத்தை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு என்பது அவருக்கு தெரியும். எவ்வளோ பெரிய காரியத்தையும் செய்கிறவர் ஆண்டவர் தான் என்று அவர்களுக்கு தெரியும், அவருக்கு நன்றாக தெரியும். அவர்கள் படித்திருக்கிறார்கள் டாக்டர். ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவரே இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும், இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும், நான் கொடுக்குற இந்த மருந்து அவங்களுக்கு வேலை செய்யணும். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒரு தேவனை நம்புகிற ஒரு டாக்டர் அதைத்தான் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அதை தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையா? பிரியமானவர்களே, அதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாயிருக்கும். அல்லது நாம் ஒரு மனிதன் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது கர்த்தரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தாருங்க. அந்த சிங்காசனத்திலே உலகத்தையே அண்ட சராசங்களையும் படைத்த தேவன் இந்த உலகத்தில் இறங்கி வந்தாருங்க. கடவுளை ஒருவரும் பார்த்ததில்லை, கடவுளை ஒருவரும் தொட்டதில்லை என்றார்கள். ஆனால் அந்த கடவுள் இந்த உலகத்திலே வந்து இந்த மனிதன் அவரை தொட்டு பார்க்கும்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தாருங்க. 3 வருடம் அருமையான அற்புதங்கள் செய்தாருங்க. 33 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து எல்லாவற்றையும் சாதித்தவர் தான் அவர். அவரை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவரை குறித்து அவர் தான் சொல்லுகிறார், என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒரு இடத்துல பிலிப்பு கேட்கிறாரு, எனக்கு நீங்க அந்த பிதாவை எனக்கு காட்டுங்கன்னு சொல்றாரு. என்னோடு கூட இவ்வளவு நாள் இருந்து உனக்கு அந்த பிதாவை பற்றி தெரியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அவர் அப்படி பெரிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இந்த உலகத்துல வாழ்ந்தாருங்க. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி. மீகா 7:18 என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அந்த மீறுதலை மன்னிக்கிறவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாவி. சமீபத்தில் கூட நான் இதை சொல்லி இருப்பேன். ஆட்டோ சங்கர் என்பதை குறித்து இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு இந்தியாவுக்கும் தெரிந்திருக்கும். அவ்வளோ பெரிய கொடூரங்க. எல்லா பெண்களையும் சீரழித்தவன். எப்படியெல்லாம் அவன் பாவ காரியங்கள் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்தவன். எத்தனையோ கொலை செய்தவன். அப்படிப்பட்ட அந்த ஆட்டோ சங்கர் கடைசியிலே மரிக்கும் தருவாயிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் ஆட்டோ சங்கர் கெட்டவன் அல்ல, அவனை பயன்படுத்தின அந்த பிசாசு தான் கெட்டவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் தான் அந்த கடைசி காலத்திலே கூட அவர் படைத்த அந்த மனிதனை ரட்சித்தார். அவர் நாசியிலே சுவாசம் ஊதி உண்டாக்குன அந்த மனிதனை ரட்சித்தார். காரணம் என்ன? ஆட்டோ சங்கர் மேல ஆண்டவருக்கு கோபமா? கிடையாதுங்க. யார் மேல கோபம்? யாரோடு கூட போராட்டம்? அவருக்கும் பிசாசுக்கும் உள்ள போராட்டம். நீ படைத்த மனிதனை நான் எப்படி சீரழிக்கிறேன் பார் என்று சொல்லி இன்றைக்கும் அநேக மக்களை அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எந்த குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுக்கு தேவையானது என்ன? அவன் இஷ்டத்துக்கு போகிறவர்களை அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் இஷ்டம் இல்லாமல், அவன் இஷ்டம் என்ன? குடிக்கணும், பெண்களோடு கூட பழகணும், பணத்தை ஏமாற்றணும், கொலை செய்யணும், இப்படி அவன் இஷ்டத்துக்கு போகிறவனை அவன் கண்டுக்கவே மாட்டான். அதை செய்யக்கூடாது, இப்படி வாழணும், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி எவன் ஒருவன் சரியான பாதையிலே போக நினைக்கிறானோ அவனை துன்புறுத்துவதற்காகவே பக்கத்திலே நின்று கொண்டிருப்பான். அவனுக்கு பல யோசனைகளை கொடுத்து கொண்டிருப்பான். இப்படி செய், இப்படி இந்த மாதிரி இரு, இப்படி இருந்தால் இப்படி சந்தோஷமாக இருக்கும், இதை செய்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் கொடுக்கிற சந்தோஷம் அற்பமான சந்தோஷம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்ட மாட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே போராட்டம், பிரச்சனைகள், பிள்ளைகள் மத்தியிலே, குடும்பத்திலே, எல்லா இடங்களிலும், அலுவலகங்களிலே, பல இடங்களிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவன் அந்த பிசாசு. மற்றவர்களை மனமடிவாக்குகிறவன் அந்த பிசாசு. சோர்ந்து போக வைக்கிறவன் அந்த பிசாசு. அதற்கு தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இதை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறவர்.
அந்த மீறுதல்களை மன்னிக்கிறவர், மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் என்ன செய்கிறார்? கிருபை செய்கிறாருங்க. நாம் இன்றைக்கு நிற்பதும் நீர் மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைங்க. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் தான் சொல்லப்படுகிறது, இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கும் இல்லைங்க. காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய வல்லமை ஒருவருக்கும் இல்லைங்க. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இவர் யார் என்பதை தியானிக்கிறோம். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்கிறோம். இவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதை நாம் தியானிக்கிறோம். அதனால்தான் சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன். அந்த வேத வசனங்கள் ஒரு நாளும் ஒழிந்து போகாதுங்க. அது நித்திய நித்தியமாக இருக்கும். இட் த இட்டர்னல் வேர்ட். ஜஸ்ட் வி திங்க் இட். அதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, யாத்திராகமம் 15:1-11 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி மோசே பாடல் பாடுகிறார். அந்த பாடல் வரிகளிலே எப்படியெல்லாம் அவரை வர்ணித்து, அவரை போற்றி, அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். மோசே இதை உணர்ந்து பாடுகிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவர்கள் உணர்ந்து சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1-11 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதனால்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. முதலாவதாக அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பெரியவர் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க அவர் பெரியவர் என்ன. சாதாரண ஒரு மனுஷன் சொல்லல. முக்காலத்தையும் அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை அப்படியே அப்பட்டமாக சொல்லுகிறவர்கள், அதை திருத்தி சொல்லுகிறவர் அல்ல. கடவுள் சொல்லுகிறார், இவனுக்கு மரணம் வரப்போகுதுன்னா மரணம் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்யம் கவிழ்ந்து போகுன்னு போய் சொல்லுன்னா அப்படியே சொல்லுவாங்க. இந்த ராஜ்யம் கவிழ்ந்து போகும். அந்த ராஜாவை காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை, அந்த ராஜாவை அட்ஜஸ்ட் பண்றது இல்லை. ராஜ்யம் அழிந்து போக போகுதுன்னா அழிந்து போக போகுதுன்னு இந்த தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், எரேமியா, அவர் ஒப்பானவர் இல்லை, அவர் பெரியவர். இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, அவன் எவ்வளவு இந்த உலகத்தையே கையில வளர்ச்சி வச்சிருந்தாலும் இவருக்கு மேலானவர் யாருமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பெரியவர். பாருங்க, 2 சாமுவேல் 7:22 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்க்கணும். 2 சாமுவேல் 7:22. அப்போ சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்க சகல காரியங்களின்படியேயும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர்ங்க. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, நீ பெரியவர் என்று விளங்குகிறது. அந்த சம்பவங்களை பார்த்த உடனே நன்றாக அறிந்து கொள்ளுகிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நாங்கள் எங்கள் காதுகளினாலே கேட்ட சகல காரியங்களின்படி, காதுல கேட்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் ஏங்க இந்த உலகத்துல வந்து எல்லா காரியத்தையும் பேசுறாங்க? தோமா எதுக்குங்க இந்தியாவுக்கு வந்தாரு? தோமா கடைசியில எங்க சென்னை பட்டணத்திலே தான் கொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, சென்னை பட்டணம் ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமா தான் இருந்தது. வெளியிலிருந்து வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்லம் ஏரியாவிலையும் அந்த ஏரியாவிலையும் இந்த ஏரியா இருக்கிறாங்க. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறதா இருக்கிறார். இருளிலே இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் செய்தார். அதற்கு வழிவாசல் இந்த இந்திய தேசத்திற்கு கொண்டு வந்தது இந்த தோமா. இந்த தோமா மாத்திரம் இந்த இந்தியாவுக்கு வரவில்லை என்று சொன்னால், இந்த தோமாவை ஆதரித்தவர்கள் கேரளாவிலே ஆதரித்தார்கள். கேரளாவில் ஆலயத்தை கட்டினார். கேரளா மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே நாம் இந்திய தேசத்திற்கு வந்து தமிழ்நாட்டிலே
என்ன நடந்தது? இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். சென்னை பட்டணத்திலே அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அவர் வந்ததனால்தான் இந்த இடத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரிய வந்தது, இந்தியா முழுவதற்கும். பிரியமானவர்களே, அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் கேட்டதை அவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கேட்டதை இங்க வந்து சொன்னாங்க, பார்த்ததை இங்க வந்து சொன்னாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் சும்மா வந்து சொல்லலைங்க. அந்த அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தில் வந்து எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றினார்கள் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி தான் நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியையும் அவர் செய்த எல்லாவற்றையும் அவங்க கேட்டாங்க, அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்தாங்க. அதனால்தான் எல்லோரும் இந்த உலகம் முழுவதும் சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பறைசாற்றினார்கள். இன்றைக்கு டோட்டல் பாப்புலேஷன்ல அவங்க ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு காரணம் மனுஷன் இல்லைங்க. நிச்சயமா எல்லாம் நினைச்சுக்கலாம் ஒரு கிறிஸ்துவனை மாற்றுறாங்க, நிச்சயமா கிடையாது. எந்த மனுஷனும் ஒரு கிறிஸ்துவனாக மாற்றவே முடியாதுங்க. அடிச்சு சொல்லுகிறேங்க. அப்படி பணத்துக்கு வந்தான்னு சொன்னா, இங்கிருந்து இன்னொருத்தன் பணம் கொடுத்தானா அங்க போயிடுவான். அவன் ஏன் இப்படி மாறுகிறான் என்று சொன்னால், அவன் மாறுவதற்கு காரணம் என்ன? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் தான் மாற்றுகிறாரே தவிர எந்த மனுஷனும் மாற்றலைங்க. நானும் ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன் தான், நான் ஒரு ஹிந்து தான். என்னை எவனும் பணம் கொடுத்து மாற்றலையே. இன்றைக்கு நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு காரணம் என்னங்க? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் தாங்க. அவர் பெரியவராக இருக்கிறாருங்க. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அந்த வல்லமை நம்மளை மாற்றுகிறதை தவிர எந்த மனிதனும் நம்மளை மாற்றல பிரியமானவர்களே. அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை பிரியமானவர்களே. ஆகையினால்தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உண்மை தவிர வேறு தேவன் இல்லை என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். பாருங்க, சங்கீதம் 48:1 சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். இதை சொல்ற ஒரு ராஜா, இஸ் a king. சர்வத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் ஆண்டவர் தான் இந்த தாவீது. அவர் சொல்லுகிறாருங்க, நீர் பெரியவர். படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமில்லை. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் பெரியவர், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படேன். அவருக்கு சுற்றி உள்ள அந்த எல்லா விரோதங்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தியானிக்கிற தேவன் யார்? மிக பெரியவர், ஒப்பானவர். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. பாருங்க, அடுத்தது பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். தானியேல் 2:47 பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன். பாருங்க, யார் சொல்றது? இன்னொரு ராஜா சொல்லுகிறார். அங்கே இவர்களை அக்னியிலே போட்டு சாகடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ராஜா சொல்லுகிறார், உங்க தேவனுக்கு போல இந்த உலகத்தில் ஒரு தேவனும் இல்லை. ஒரு ராஜாங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர், பெரிய ஆள், பெரிய ராஜா, இந்து தேசம் முதல் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்க தேவனை போல ஒரு தேவன் இல்லை, அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனம், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே,
தேவரீரே கிரியைகளில் மகத்துவம் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். அடுத்தது 4வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். அவர் ஒருவர் தாங்க பரிசுத்தர். அவர் ஒருவர் தாங்க மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவர் தாங்க. அதை பாருங்க, உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இங்கே பாருங்க, கடைசியாக சங்கீதம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 80 பிலிப்பியர் 2:9 சொல்ல, ஆதலால் தேவனே எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. இந்த பிலிப்பியரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது அதிகாரத்தில் எதற்காக அவரை உயர்த்தினார்? சகலத்திற்கும் அவர் பெரியவராக மாறினார். சகலத்திற்கும் அவர் தாழ்மையானவராக இந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்திலே பெரியவர். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம அவருடைய நாமம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர் பெரியவர் என்று, முதலாவதாக அவர் ஒப்பானவர் இல்லை என்று பார்த்தோம். 2வதாக அவர் பெரியவர் என்பதை பார்த்தோம். 3வதாக அவருடைய நாமம் வல்லமை உள்ளதுங்க. சங்கீதம் 89:8 பார்த்தீங்கன்னு சொன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த நாமத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த நாமம், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம். இந்த உலகத்திலே வானோர் பூலோர் எல்லோரும் புகழ்ந்து போற்றக்கூடிய நாமம் அந்த நாமம் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அடிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு விமோச்சனமே கிடையாது. பிரியமானவர்களே, அதை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர் யார் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களுக்கு அவரை குறித்து நன்கு தெரிந்துவிடும். பிரியமானவர்களே, மேலோட்டமாக பார்க்கிறது அல்ல, ஒரு காரியங்களை மேலோட்டமாக பார்க்கிறது அல்ல. இதனால்தான் இப்போ ஒரு உணவை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் கூட, அந்த பிரியாணி சாப்பிட்டோம் என்று சொன்னால் கூட, அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணும் பொழுதுதான் அது எப்படிப்பட்ட பொருள் என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். அதை போலதான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே மாத்திரம் அல்ல, மறு உலகத்திலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த நாளில் கடைசியாக நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2வது வசனம் பாருங்க, ரோமர் 10:13 பாருங்க, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே நீங்க நினைச்சீங்கன்னா கூட சரி, அவர் ஆண்டவர், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டீர்களா கூட நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசியாக யோவான் 15:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நாம தெரிந்து கொள்ளலைங்க. இப்போ நான் அவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலை, ஆனால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் பரவி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே சண்டை போட்டு கொண்டிருக்கிற அந்த யூதர்கள் கூட இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலை. அவரை அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் சண்டை போட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை அறிந்து கொள்ளாதனால தான் இஸ்ரவேல் மக்கள் எல்லோரோடும் கூட சண்டை போடுறாங்க. காரணம் என்ன? அங்க இருக்கிற யூத மக்கள் இன்னும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர்களை பழிவாங்க நினைத்தது அந்த யூத மக்கள் தான். அந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய பிளான் பண்ணது அந்த யூத மக்கள் தான்.
இன்றைக்கு ஏன் அந்த இஸ்ரேல் தேசத்தில் அந்த யூத மக்கள் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கும் உண்டு. ஆகையினால் தான் அவர்கள் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லி அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் புனித போர் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தை விரும்புகிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் மேலான சமாதானம். ஆகையினால்தான் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால்தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷனாக எல்லாருமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக மக்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லோரும் நீர் யாருக்கும் ஒப்பானவர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும். நீர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த காலை வேலைக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தினபடினால் நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள் அல்ல, உமக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் என்பதை எங்களுக்கு விளங்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லி முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் கடலையும் அதட்டினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே ஆண்டவரே. உம்முடைய நாமம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக என்று பரலோகத்திலிருந்து சொல்லப்பட்ட நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த உலகம் முழுவதிலும் ஆளுகை செய்கிற நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அந்த நாமத்தை அறிந்து கொள்ள உதவி செய்தீர்களே. ஒப்பானவர் இல்லை, பெரியவர், உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே, நோய்கள், பலவிதமான ஆண்டவரே தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, ஒவ்வொருடைய இருதயத்தின் பாரம் என்னவோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய ஆண்டவரை கர்த்தாவே குடும்பங்களிலே ஆண்டவரே அநேக போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே. சரீரத்திலே பலவிதமான பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. பொருளாதாரத்திலே பலவித பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. தேவைகள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் சரி செய்யும்படியா உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.